வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜெனி. இன்றைக்கி சூப்பரான பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைல். இது வந்து 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப தீச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்தோம்னா நல்லா வந்து வறுப்படும். இப்போ துவரம் பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயிலே வந்துட்டு சிறுபருப்பு வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதில் பாதி சிறுபருப்பும் வந்து நல்லா செவந்துடுச்சு. இப்போது இதையும் வந்து அதே தட்டிலே மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். சிறுபருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதையும் வந்து கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உடச்ச கடலையே நல்லா வறுபட்டுடுச்சு. எடுத்துகிட்டு மிளகு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் சீரகம், ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு பூண்டுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். பூண்டு வந்துட்டு தட்டி சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்தோன்னா பூண்டு வெடிக்கும். அதனால் லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது பூண்டு வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் சின்ன சின்ன கப்பில் எடுத்ததுனால இந்த அளவு கரெக்டாக இருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வேணால் 6 மிளகா எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி லைட்டாக உலர்த்திட்டு அதை வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதையும் வந்து அதே கடாயிலே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா நொறுங்கணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துடணும். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தூள் பெருங்காயமாக இருந்தால் அந்த பருப்பு வறுத்து வந்து சூடலில் வந்து தட்டில் கொட்டுறோம் இல்லையா, அது மேலேயே வந்து பெருங்காயத்தை கொட்டிடலாம். தனியாக வறுக்காமல் கட்டி பெருங்காயம்னா லைட்டாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வந்து மையாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துனா கரெக்டாக அரைப்படும். பருப்பு பொடி வந்துட்டு நல்லா வந்து மழன்னு தாங்க இருக்கணும். கொரன்னுலாம் இருக்கக்கூடாது. நம்ம இட்லி பொடி தான் வந்துட்டு கொஞ்சம் கொரன்னு அரைப்போம். இது வந்துட்டு பருப்பு பொடி நல்லா வந்து மையாக அரைக்கணும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க கூடுதலாக, அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். சூப்பரான பருப்பு பொடி ரெடி. நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் வந்து கொஞ்சம் சுட சாதத்தில் அரைச்ச உடனே இப்போது பருப்பு பொடி போட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் வந்து நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து வச்சோன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.